சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. எல்லா உரிமையும் வச்சிருக்கிற இயேசு மன்னிக்கும் பொழுது இயேசுவை ஃபாலோ பண்ற நாம எந்த தவறும் செய்யாதப்ப நம்மையே நாம மன்னிக்கிறத எது தடுக்கும்? ஃப்ரெண்ட் ஒருத்தன் தப்பு பண்றான், கூப்பிட்டு வந்து டேய் இது பண்றது தப்புடா, செய்யாதடான்னு சொல்றீங்க. சொல்லிட்டு அவனதுல தலையிட நீ யார் அப்படின்னு எங்கேயோ எவனோ கேட்குறான் சர்ச்சில். உடனே ஐயோ நான் தப்பு பண்ண போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணுற ஒருத்தங்களையே ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மன்னிக்கும் பொழுது சரியாக செய்கிற உங்களை மன்னிக்க மாட்டாரா? அப்படி மன்னிக்கலைன்னா அவர் ஜீசஸ் கிரைஸ்டே இல்லை. நீ வந்து காலையில் என்னை கும்பிட்டுட்டு போல, அதனால தான் உனக்கு இந்த தண்டனைன்னா அது கடவுளே கிடையாதுன்ற. அப்போ அங்கே யாரோ இருக்காங்க, கை கொடுப்பாங்க, நம்மளை மன்னிப்பாங்க, நம்மளை வந்து தண்டிப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. இதுதான் எல்லாம். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் = கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி யார் சார்? நல்ல ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. இப்போது சரி, காலேஜில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட். என்ன பிரச்சனை? ஸ்டூடெண்ட்டை பேசுகிறேன். வந்தது அப்பா அம்மாவை பற்றி பேசினா அவங்க இன்னும் கரெக்டான ஆட்கள், அவங்கள போக சொல்லிட்டேன். ஸ்டூடெண்ட்டை பேசுகிறேன். பொதுவாக நம்ம கவுன்சிலிங் ஸ்டைலில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறத முழுக்க கேட்கறது, அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங். ஸோ அப்படி கேட்குறேன். கேட்டால் அவர் வந்து இந்த ஸ்டூடெண்ட் சொன்ன ஒரு விஷயம் வந்து நிறைய சொன்னார், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒன்று வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அம்மா ஹிந்து, அப்பா கிறிஸ்டியன். பையன் வந்து 2 இடத்துக்கும், இந்த கோயிலுக்கும் போவார், சர்ச்சுக்கும் போவார், இந்த மாதிரி இது. அதில் ஏதோ தெரியல, அவருக்கு சர்ச் மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகம். ஏதோ இப்போ ஒரு பெண் வந்து இவரை விரும்புதுன்னு வச்சுங்களேன். இவர் நோ சொல்லிட்டார். நோ. நம்ம நோ சொன்னது கரெக்டாக? ஐயோ அவங்க வந்து கேட்டாங்களே, அப்படி சொல்லிடக்கூடாதே. அந்த உள்ளே இருக்கிற மனிதம் திரும்ப போய் எஸ் சொல்லிடுறார். ஆனால் அந்த வாரம் சர்ச்சுக்கு போகும்போது ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாதே, பாவமாச்சு, ஏன்னா இதை பண்ணக்கூடாது பாவம்னு எங்கேயோ சொல்லியிருக்கிறதா இவர் நினைக்கிறார். சர்ச்சில் யாரோ, சர்ச்சில் பைபிளில் அப்படி இருக்கான்னு தெரியல, ஆனால் யாரோ சொன்னாங்க போனாங்கன்னு இவர் நினைக்கிறார். உடனே போய் மீண்டும் அவங்கள்ட்ட வந்து நோ. இந்த குழப்பங்கள் இருக்குல்ல. இப்போது ஒரு டீச்சர் தப்பு பண்ணுறாங்க, கிளாஸில் பாடம் நடத்தும்போது எந்திரிச்சு சொல்கிறாரு, திருத்திக்கிறாங்க. எல்லோரும் முன்னாடியும் டீச்சரை அசிங்கப்படுத்திட்டனோ, பாவம் பண்ணிட்டனோ, அது வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கே. என்ன பிரச்சனைனா இவர் போய் இதை யார்கிட்டையாவது கேட்குறாரு சர்ச்சில் போய், இப்படி நான் ஒன்று பண்ணிட்டேன்னு. ஐயோ அது பாவமாச்சே அப்படின்னு அங்கே யாரோ ஏதோ சொல்கிறாங்க. இவருக்கு பாவம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாரு. பாவம் 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 போச்சு அப்படின்னு. இந்த குழப்பத்தில் இது என்னவாவோ இருந்துட்டு போகுது. இந்த குழப்பத்தில் ரிசல்ட் வர மாட்டேங்குது. நல்லா படிச்சுட்டு இருக்கிற பையன் பாவம் பண்ணோமா அது புண்ணியமா, அதெல்லாம் வேற பிரச்சனை. என்னென்னா ரிசல்ட் வர மாட்டேங்குது. இவ்வளோதான் பிரச்சனை. நான் வந்து அவருக்கு என்னை ரொம்ப, அதாவது நான் பைபிள் படித்ததில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு விஷயம்ன்றதை எப்போவுமே வச்சுருப்பேன். ஒரு ப்ராஸ்டியூட்டு, அவரை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த பக்கமாக வர்ற ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து, உங்களில் எவர் ஒருவர் எந்த பாவமும் செய்யாதவரோ அவர் முதல் கல் எறியட்டும்ன்றாரு. எல்லாம் கல்லை கீழே போட்டுடுறான். அப்படின்னா என்னென்னா எல்லாம் பாவம் பண்ணியிருக்கான். அப்போ கிளம்பிடுறான். அங்கே நிற்கலை. அங்கே நின்ன ஒரே ஆள் ஜீசஸ் கிரைஸ்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எந்த பாவமும் பண்ணல.
அவருக்கு கல்லெறிய முழு உரிமை இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணார்? மன்னிச்சார். அவர் கல்லெறியலை, அவர் மன்னிச்சார். அந்த பெண்ணை மன்னிச்சார். அவங்களுக்கு ஏதோ ஆசீர்வாதங்கள் வழங்கினார். அவங்க நல்லா வந்து அது ஓகே. ஆனால் எல்லா உரிமையும் இருக்கும்போது ஒருத்தர் மன்னிச்சார். அதுதான் வந்து அந்த அந்த எசன்ஸ். எல்லா உரிமையும் வச்சிருக்கிற இயேசு மன்னிக்கும் பொழுது, இயேசுவை ஃபாலோ பண்ணுற நாம் எந்த தவறும் செய்யாதப்ப நம்மையே நாம் மன்னிக்கிறதை எது தடுக்கும்? உங்களையே நீங்கள் ஏன் மன்னிச்சக்கூடாது? இல்லை சார், இயேசு ஏதாவது அவர் தான் எந்த தப்பும் பண்ணாதப்பவே மன்னிக்கிறாரு. அவர் எந்த தப்பும் பண்ணல, தப்பு பண்ணவங்கள மன்னிக்கிறாரு. நீங்கள் எந்த தப்பும் பண்ணல, நல்லது தான் பண்ணுறீங்க. இப்போ ஒருத்தவங்களை போய் ஒருத்தங்களது எஸ்ன்றீங்க, ஆனால் ஐயோ இது அகேன்ஸ்ட் ஆச்சே நோன்றீங்க. திரும்ப வந்து ஐயோ அவங்க மனசு கஷ்டப்படுமே எஸ்ன்றீங்க. இது எல்லாவற்றிலுமே நீங்கள் எதையோ ஒன்று ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்க சின்சியராக. உங்கள் தனிப்பட்ட இச்சைக்காக நீங்கள் எஸ்னோ சொல்லலை. தனிப்பட்ட டீச்சரை விட நான் கரெக்டு அதுக்காக சொல்லலை. ஃப்ரெண்டு ஒருத்தன் தப்பு பண்ணுறான், கூப்பிட்டு வந்து டே இது பண்ணுறது தப்புடா, இது செய்யாதடான்னு சொல்கிறீங்க. சொல்லிட்டு அவனதில் தலையிட நீ யார் அப்படின்னு எங்கேயோ எவனோ கேட்குறான் சர்ச்சில். உடனே வந்து ஐயோ நான் தப்புண்ட போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக உங்கள் நோக்கம் என்னென்னா மற்றவர்களுக்கு உதவுறது. அதை சரி அழகாக செய்கிறீங்க. தப்பு பண்ணுற ஒருத்தங்களையே கல்லெறிய உரிமை பெற்ற ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மன்னிக்கும் பொழுது, சரியாக செய்கிற உங்களை மன்னிக்க மாட்டாரா? அப்படி மன்னிக்கலைன்னா அவர் ஜீசஸ் கிரைஸ்டே இல்லை. அவர் உங்கள் கூட ஏதோ சண்டைக்கு வராருன்னு அர்த்தம். எப்போ வந்து இறை அப்படின்னு சொல்கிறோம்ல, நான் இயற்கைன்னு சொல்கிறேன்னு வைங்க, நம்மளை விட பெருசு இயற்கை இறை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அது இருக்கா இல்லையா அது அடுத்தது. அதுக்கு மன்னிக்கிற தன்மை இல்லைன்னா அதுவும் மனுஷனும் ஒன்று தானே. இல்லைனா இங்கே செய்கிற ஒவ்வொருத்தரையும் அது எப்படி வேணாலும் செஞ்சிருக்க. என்ன வேணாலும் நீ வந்து காலையில் என்னை கும்பிட்டுட்டு போல, அதனால தான் உனக்கு இந்த தண்டனைன்னா அது கடவுளே கிடையாதுன்ற. எனக்கு இன்னமுமே போன ஜென்மத்தில் உங்கள் அப்பா பண்ண தப்பு உன்னை பாதிக்குதுன்னு சொல்கிறதையே நான் கடவுளுக்கு வந்து சரின்னு ஒத்துக்க மாட்டேன். அப்பா பண்ணால் அப்பாவுக்கு தானே தண்டனை கொடுக்கணும், அது நான் அப்பா பண்ணால் பையனுக்கு கொடுக்குறது. அதை ஏன் ஏற்படுத்தினாங்கன்னா, உன்னை பாதிக்கும்னு சொன்னால் பயப்பட மாட்டான், உன் பையனை பேரனை பாதிக்கும்னு சொன்னால் பயப்படுவான். அதுக்காக அது சொல்லியிருப்பாங்க. நம்மளால இதை வேற விதமாக இப்படி ஒரு கடவுள் இருந்தாருன்னா அவர் கடவுள். அவர் என்ன நம்ம இப்போ படத்தில் காமிக்கிறோமே, எங்கள் தாத்தாவை உங்கள் தாத்தா இப்படி பண்ணதுனால ஒன்றா நான் இப்படி பண்ணுறதுக்கு வரேன்றதுக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்? அப்போ அது சரியில்லை. அப்போ அது இல்லை. அப்போ நீங்கள் செய்கிற விடயம் சரியாக இருக்கும் பொழுது ஜீசஸ் உங்களை வந்து மன்னிப்பார். மன்னிக்கலைன்னா அவர் ஜீசஸ் இல்லை. நீங்கள் ஜீசஸை கும்பிட்றேன்னு சொல்கிறதும் பொய். ஏன்னா நீங்கள் ஜீசஸை கும்பிட்றேன்னு சொல்கிறது உண்மைன்னா அவர் உங்களை மன்னிக்கணுமே. கண்டிப்பாக அவர் உங்களை சரியாக பண்ணுறான், இவனை ஏன்பா தண்டனை பண்ணணுன்னு தான் நினைக்கணும் அப்படின்னு. புரியுது சார், ஆனால் இதான் செய்யும்போது அப்படி ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. இந்த உலகத்தின் அதாவது விவேகானந்தர் வந்து உங்களுடைய மதம் எந்த மதம் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவர் அந்த காவி ட்ரெஸ்ஸில் சுற்றி அவர் எந்த மதம்னு பார்த்தாலே இது. ஆனால் அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த கேள்வி, யாரோ ஒருத்தர் வீம்புக்கு தானே கேட்டிருப்பான், உங்களுடைய மதம் எந்த மதம். அவர் சிரிச்சிட்டே ஒரு பதில் சொல்கிறார், சாலையில் கிடக்கும், இன்னும் சரியா, சாலையில் அடிபட்டு கிடக்கும், இப்போவோ அடுத்த கணமோ இறக்கப் போகிற ஒரு நாய், அந்த நாயை எந்த மதம் காப்பாற்றுகிறதோ அந்த மதம் என் மதம். அந்த கடவுள் தான் என் கடவுள். அதாவது அடித்து போட்டால் கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றது தானே நாயை சொல்லுவாங்க. அது ஒரு நாய் அடித்து போட்டால் கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்வாங்க. அந்த நாயை காப்பாற்றுகிற மதமும் கடவுளும் தான் என் மதம் என் கடவுள்வார். அப்போ கடவுள் ஜீசஸ் கிரைஸ்ட்டு, முகமது நபி, நம்ம வச்சிருக்கிற 33,000 கோடி தேவர்கள் எல்லாருடைய நோக்கமும்
யாருமே இல்லாத ஒருத்தனுக்கு பக்கத்தில் நிற்கிறது. அப்படி நின்னா தான் கடவுள். எல்லாம் இருக்கிற ஒருத்தன் கூட இருக்கிறது இல்லை, எதுவும் இல்லாத ஒருத்தன் கூட பக்கத்தில் நிற்கிறது. அப்படி நின்று அவனுக்கான பலத்தை கொடுக்கறதுக்கு தானே ஆள் வேணும். அப்போ அதை செய்யும்போது நீ சரியான விஷயத்தை செய்யும்போது உன் கூட எப்படி இல்லாமல் போவார் அவர்? பயப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வேறு ஒன்று சொன்னேன். நீங்கள் நாளைக்கு சர்ச்சுக்கு போகிறீங்க, போயிட்டு நேராக அந்த ஜீசஸ் கிரைஸ்டுக்கு முன்னாடி ஒரு தடுப்பு வச்சுருப்பாங்கள்ல, அதை தாண்டுறீங்க. அப்படின்னு தாண்டுறீங்க, நேராக போகிறீங்க. அவர்கிட்ட போய் முன்னாடி நின்று நீங்கள் இப்போ எனக்கு கை கொடுக்குறீங்க. யார்கிட்ட? ஜீசஸ்ட்டு. நீங்கள் எனக்கு கை கொடுக்குறீங்க. நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா நான் கரெக்டு, நீங்கள் கை கொடுக்கலன்னா நான் கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்ல இப்படி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே என்ன நடக்கும்? அங்கே இருக்கிறவங்களாம் உங்களை பிடிச்சி இழுப்பாங்க, வெளில கொண்டு வந்துடுவாங்க. அடுத்து நீங்கள் வந்து ஜீசஸ் கை கொடுப்பாரா? மாட்டார். ஏன் மாட்டார்? ஏன்னா அது சிலை தானே சார், அதுக்கு உயிர் இல்லை சார். அப்போ கை கொடுக்க மாட்டாங்க. அப்போ கை கொடுக்க மாட்டார்னு தெரிஞ்சு இல்லையா கை கொடுப்பார்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது என்னது அது? அப்போ அங்கே யாரோ இருக்காங்க, கை கொடுப்பாங்க, நம்மளை மன்னிப்பாங்க, நம்மளை வந்து தண்டிப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இதுதான் எல்லாம். எங்கே நீங்கள் சரியாக செய்கிறீங்களா? ரைட். இங்கே நீங்கள் சரியாக செய்யலையா? திருத்திக்கிங்க. இங்கே நான் சரியாக செய்கிறேன், ஆனால் இயேசு என்ன நினைப்பாருன்னா, அங்கே போய் நீங்கள் இப்போ இந்த பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னமோ பேர் வைப்பாங்க. என்ன பேர் வைப்பாங்கன்னு கேட்டால் அந்த பைத்தியம்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அதனால் இங்கே சரியாக இருக்கீங்களா? செய்யுங்க. இயேசு இல்லை, அத்தனை கடவுள்களும் உங்களை மன்னிப்பாங்க, அல்லது உங்கள் கூட நிற்பாங்க, அல்லது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அல்லது நீங்கள் சரின்னுவாங்க. அப்புறம் ஒரு கடவுள் சரின்னு சொல்லும், இன்னொரு கடவுள் சரின்னு சொல்லாதுன்னு நினச்சா அதுவும் தப்பு தான். ஏன்னா எல்லாவற்றினுடைய ஒரே நோக்கம் சப்போர்ட் பண்ணுறது தான். அப்படின்னும் போது இது சொல்லணும் அது சொல்லாது அதெல்லாம் கிடையாது அப்படின்னு கேஷுவலாக பேசுகிறோம். அதோட அவர் போயிடுறாரு. தெரியல. அதுக்கப்புறம் மார்க்ஸ்லாம் நல்லா வாங்குறாரு. பேரண்ட்ஸ் வந்து ஹாப்பி. அப்புறம் அவர்கிட்ட கேட்கும்போது கேட்டேன், சர்ச்சுக்கு போனீங்களா அப்படின்னு. போனேன் சார். அது அந்த மாதிரிலாம் பண்ணல, நீங்கள் சொன்ன மாதிரிலாம் பண்ணல. ஆனால் இப்போல்லாம் சர்ச்சில் வேண்டுறது மாறிடுச்சு சார்னார். என்ன மாறிடுச்சுன்னு கேட்டேன். இப்போ நான் வந்து நான் கரெக்டாக இருக்கேனா இல்லையான்லாம் கேட்குறதில்ல சார். என் மனசுக்கு சரின்னு படுறத செய்கிறேன், என் கூட நீ இரு அப்படின்னு சொல்கிறேன் சார். அப்போ ஜீசஸ்க்கு நீங்கள் ஆர்டர் போடுறீங்க இப்போது? ஆமாம் சார், என் கூட இரு அப்படின்னு சொல்லிடுறேன் சார். அவ்வளோதான். அப்படியே இதோடு சேர்த்து என்ன புத்தகம்னு சொல்லிட்டீங்கன்னா, இன்றைக்கி வந்து அதாவது புத்தக வாசிப்பு நிறைய படிநிலைகள் இருக்குது புத்தக வாசிப்பில். போன முறை நான் அந்த சோனி நிறுவனம் வளர்ந்த கதை அதை பற்றி சொன்னப்போ அது கீழே கூட ஒரு நோட் பண்ணியிருந்தாங்க. சோனி நிறுவனம் வளர்ந்த கதை, அதில் போய் படிச்சுட்டு இதெல்லாம் நல்லா இருக்குன்னு யாரோ போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். ஆமாம். அது வந்து மேட் இன் ஜப்பான். இப்போ நான் சொல்கிறது மேட் இன் அமெரிக்கா. சாம் வால்டன் அவரோட புத்தகம். அதாவது அறிவு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றதுக்கு ஆக்சுவலாக சாம் வால்டன் மார்ட் அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. வால்மார்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எதுவும் சீப்பாக கொடுப்பாங்க. அப்படின்னா ப்ரைஸ் குறைவு. இவர் எப்படி ஒரு புத்தகத்தில் எப்படி யோசிக்கிறாருன்னு பாருங்கள். ஏன்ப்பா ஒவ்வொரு தடவையும் அப்போ வந்து பெயிண்ட்டு தானே, ஒவ்வொரு தடவையும் SAMWALTONMART ஏப்பா மொத்தம் 13 எழுத்து எழுதணும்பா, சும்மா இருங்கப்பா, வால்மார்ட்னு வைங்கப்பா, சீப்பா முடியும்பா, WALMART முடிச்சிருப்பா, சும்மா சாமு டன்னு அதெல்லாம் அதெல்லாம் தூக்குப்பா. இன்னும் ஆக்சுவலாக அவர் சொன்னது வந்து W மார்ட்டுன்னு வைங்கன்னு. ஆனால் அந்த கூட இருந்தவங்க வந்து சார் நீங்கள் டபிள்யூன்னு வச்சா இன்னொருத்தன் எம்னு வைப்பான் சார், அட்லீஸ்ட் வால்டன்னு இருக்கட்டும், அதெல்லாம் வேண்டாம் வால்மார்ட்டுன்னு வைக்கணும். அந்த பேர் வைக்கிறதுல கூட நம்ம நோக்கம் என்ன? நம்ம வந்து மக்களுக்கு இலகுவாக கொடுக்கணும்னு நினைக்கிறோன்னா அந்த பேரை நீட்டாக எழுதிட்டு ஒவ்வொரு தடவையும் செலவு. போர்டு வைக்கிறதுனா செலவு, பெரிய போர்டு வைக்கணும், இப்போ சின்னதாக வைக்கலாம். இப்படி ஒரு மனுஷன் யோசிக்கிறார். அப்படி ஒரு புத்தகம். ஆடியோ. நம்ம தமிழ் பக்கம் வருவோம்.
தமிழில் நம்மள எத்தனை பேர் வந்து இந்த சித்ரா லட்சுமணன் அவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த திரையில் இருக்கிற சாம்பியன்ஸோட இன்டர்வியூவாக எடுத்திருக்கார் நிறைய. அவர் ஐ திங்க் 200க்கு மேலே கடந்துட்டார்னு நினைக்கிறேன். பாக்யராஜ் அவர்களுடைய இன்டர்வியூ ஒன்று இருக்குது. இந்த இன்டர்வியூவை போய் நம்ம கேட்டோம்னா, அதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கூட, அல்லது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு நாம் நினைக்கிறத கூட, ஒருத்தர் எப்படி இவர் இலகுவாக யதார்த்தமாக அப்ரோச் தீர்வு எடுக்கிறாருன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் வாக்கிங் போவீங்க. காலையில் வந்து சித்ரா லட்சுமணன் கே பாக்யராஜ்னு யூடியூப்பில் அடிங்க, வரும். ஐ திங்க் 2.25 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ மாடிட்டு நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நடக்கிறதும் தெரியாது, கேட்குறதுக்கும் அவ்வளோ சுகமாக இருக்கும். அண்டு எவ்வளோ விஷயங்களை அவர் வந்து அழகழகாக தெரிவிக்கிறார், ஒவ்வொரு அனுபவமும். அவங்க ஆக்சுவலாக 3வது பையன் நினைக்கிறேன். அவர் வந்து பொண்ணாக பிறக்கணும்னு நினச்சி ஆனால் பையனாக பிறந்து பாக்கியலட்சுமின்லாம் பேர் வச்சுருந்துருக்கேன். அவர் வந்து இல்லை பாக்யராஜ்னு அப்படிலாம் அதெல்லாம் சொல்லுவார். எப்படி ஒவ்வொரு தாவணி கனவுகள் எடுக்கும்போது சிவாஜியோட ஏற்பட்ட அனுபவம் அந்த மாதிரி. அதாவது நம்ம வந்து ஹூ இஸ் பாக்யராஜ் நமக்கு வேண்டாம், வாட் இஸ் சினிமா நமக்கு வேண்டாம், ஹூ இஸ் எம்ஜிஆர், ஹூ இஸ் சிவாஜிலாம் நமக்கு வேண்டாம். நமக்கு வந்து ஹூ இஸ் ரஜினிகாந்த் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இந்த மனிதர் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணார். கைதியின் டைரி வந்து ஹிந்தியில் எடுக்கிறாங்க. ஹிந்தியில் இவங்க நம்ம முடிவு, இங்கே கைதியின் டைரி படத்தில் ஒரு முடிவு இருக்குல்ல, அந்த முடிவை ஹிந்தியில் வச்சாகணும்னு அங்கே எல்லாரும் சொல்கிறாங்க. இங்கே வந்து அந்த கமல் வந்து குதிரையில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், ஈ வந்து உட்காந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்ற மாதிரி. ஏன்னா அங்கே வந்து மராட்டிய வேஷம் போட்டு அமிதாப் உட்காந்தாருன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரிலாம் ஏதோ. ஆனால் ஆக்சுவலாக ஒரு சாக்கடையிலேருந்து எந்திரிச்சு வந்து வெட்டுற மாதிரியே நம்ம வச்சுருப்பாங்க போல. அதாவது விஷயம் அது இருக்கட்டும். விஷயம் என்னென்னா, இவர் சொல்கிற முடிவை அவங்க ஏற்றுக்கல, இன்க்ளூடிங் அமிதாப். இவர் வந்து விடாப்பிடியாக இருக்கார், இங்கே இதுதான் சரியாக வரும். அவர் வந்து முடியாதுன்ட்டு போயிடுறாரு. யார்? அமிதாப். அமிதாப் வந்து ரஜினியை விட பெரிய சூப்பர் ஸ்டார். அப்போ அதான் அப்படின்ட்டு வந்துடுறாரு இவரும். மறுநாள் அமிதாப் வந்து, நாங்கள் எல்லாரும் பார்த்த முடிவை பேசுகிறோம், நீங்கள் பார்க்காத ஒரு முடிவை சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துருக்குறீங்க, அது சரியாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நாங்கள் இன்னும் பார்க்கல, நாங்கள் பார்த்ததை வச்சு இதுதான் சரியாக வரும்ன்றோம். நாங்கள் பார்க்காத ஒன்று சரியாக வரும்ன்றீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் சொல்கிற மாதிரியே நடிக்கிறேன்னு நடித்து ஹிட்டு. பாக்யராஜ் என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளவு பெரிய ஆள் மறுநாள் வந்து நாங்கள் பார்க்காததை நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கணும்னு சொன்னார்ல, அதுதான் அமிதாப் பச்சன். இப்படி அந்த இன்டர்வியூ முழுக்க சின்ன சின்ன உதாரணங்களோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அவர் சொல்லிகிட்டே வர்றார். நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீரியஸே நல்லாயிருக்கும். அந்த சித்ரா லட்சுமணன் அவரோட மொத்த எத்தனையோ பேர் எடுத்திருக்காரு. கரு பழனியப்பன் வராங்க, புதிய பார்வை பார்த்திபன் வராரு, சேரன் வராரு, பல பேர். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத ஆட்களுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கான்றது அளவுக்கு இருக்குது. நானும் பார்க்குறேன், மற்றவங்களும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.